வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். சுதர்ஷன் வந்திருக்கா. அப்பள சுதர்ஷனுக்கு சட்னி வைக்கிறா. சும்மா வந்து ஓவரா டிராமா பண்றியா? இன்னைக்கு தோசையும் இந்த சட்னி, தேங்காய் உடைச்ச கடலை எல்லாம் போட்டு இந்த சட்னி. நீ ஏன் பொடி அடிக்கல? நீ ஏன் பொடி அடிக்கல? பொடி எடுப்பேன், பொடி பொடி. நான் சமைச்சிக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன். கருக்கு முறுக்குன்னு சொல்ல கேட்குது பாரு. அவ்வளோதான். பொடியை மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. சுதர்ஷன் பொடி இப்படி கரெக்டாக பாருங்க. சுதர்ஷன் ஹாய் சொல்லி எல்லாருக்கும் ஹாய். இது வந்து வாத்து முட்டை. கேமராமேனுக்கு எனக்கு வாத்து முட்டை ரொம்ப பிடிக்கும். இது என்ன டெசர்ட்டுக்கா? மார்னிங் ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்றதுக்கு நம்ம தோட்டத்திலேயே கழுத்து பப்பாளி வாய். சவுண்டா பேசுறேன். உங்ககிட்ட இருந்து எனக்கு கோல்டு வந்துச்சு, தும்புறது, இருமுறது. இங்க பாருங்க, சமான் குடிக்க போறேன். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அது தும்பமா தும்புறது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. அதான் சொல்றேன், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ரெண்டு பேரும் உடம்பு சரியில்லாமட்டா யார் கவனிக்க? எனக்கு மாத்திரம் இப்படி தனியா வர்றதுமா? உனக்கும் சேர்த்து. எனக்கு ஒரு மாதிரி கோல்டு மாதிரியே இருக்குது. குடிக்க அந்த மருந்து குடி, சமான் குடி. அது குடிக்கிறது பெருசு இல்ல, ஒரு மாதிரி சனியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். கோல்டு பிடிச்சா, சளி பிடிச்சா சனியம் பிடிச்ச மாதிரி. எப்படி இருக்கும் சனி? ஒரு மாதிரி இருக்கும், ஒரு டல்லாக்கிடும், ஒண்ணுமே செய்ய பிடிக்காது. அதுதான் சனி பிடிக்கிறது. ஆமா, மனசு கஷ்டமா இருக்குது. ஏன்? இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்குது. எல்லாரும் ப்ரே பண்ணோம், இந்த சண்டை இதெல்லாம் பெருசா எங்கேயுமே வரக்கூடாது. அவ்வளோ பேர் அப்பாவி ஜனங்கள் வந்து உள்ள புந்து கொண்டாங்களே, அதுவும் தப்பு தானே. ஆமா, அது எப்படி? அது தண்ணிக்கா விட முடியாது இல்லம்மா. ஆமா, அதுக்காக இப்போ சண்டை நடந்தோடனே எத்தனை 2 பேர் சைடும் எவ்வளவு பேர் சாகுறாங்கப்பா. அது சரி, அதனால விட்டு இருக்க சொல்றியாத? அது இதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல, நடக்க கூடாதுன்ற ஊருக்குள்ள பூந்து இப்படி அடிச்சுட்டு போயிருக்காங்க. என்ன எல்லாரும் கடவுளை தான் வேண்டிக்கணும். யுத்தம்ன்றது சரியில்லை. யுத்தம் இஸ் பேட். நான் ஏன்னா யுத்தத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸ்ரீலங்கால மாத்திரம் இல்லை, நான் உலகத்துல அந்த எத்தனையோ நாடுகளில் யுத்தம் நடந்ததுனால வேலை செஞ்சிருக்கேன். கதையெல்லாம் கொடுமையா இருக்குது கேட்கறதுக்கு. சோசியல் ஒர்க் இல்ல UN ஒர்க்குக்கு எனக்கு அனுப்புவாங்க. போயிட்டு அந்த வார் அஃபெக்டட் ஏரியாஸ்ல போய் ஹெல்ப் பண்ணுனாங்க. அதுல அந்த கதையெல்லாம் கேட்கறப்ப கொடுமையா இருக்கும், ரொம்ப மனசு கவலையா இருக்கும். ஃபேமிலிலாம் சின்ன பின்னமாகி போயிருங்க, அப்பா அம்மா இறந்து பிள்ளைங்க தனியா இருக்குங்க, இல்லை ஒரு பிள்ளை ஒரு அம்மா இருந்து ஃபேமிலி எல்லாம் சின்ன பின்னமா போயிருங்க, ஊரை விட்டு தப்பிச்சு ஒரு நேரம் பிள்ளைங்க எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க குடும்பம் நடக்கும். இது பாவமா இருக்கும் கதையெல்லாம் கேட்கறதுக்கு. நம்ம நியூஸ் கேட்டே மனசு இவ்வளவு கவலையா இருக்கு, அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுதான் கடவுளே. இதான் கடைசி காலத்துல யுத்தங்கள் வரும் நிறையன்னு சொன்னாங்களே, பைபிள்ல போட்டிருக்கு. ஆமா, கடைசி காலத்துல. அது மாத்திரம் இல்லாம வேர்ல்ட்ல இப்ப வந்து ஒரு இதாயிடுச்சு, அந்த டாலரன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது இவங்க பாவம், சரி இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டு கம்மியா போச்சு டாலரன்ஸ் உங்களுக்கு. அதான் புது புது வியாதி வரும், யுத்தம் வரும். அந்த புது வியாதி எல்லாம் வர்ற ரீசன் வந்து முந்தைய காலத்துல தெரியாம இருந்துச்சு. இப்ப பேர் வச்சிடறாங்க, எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சு பேரை வச்சிடறாங்க. முந்தி இந்த அளவுக்கு இல்லப்பா, ஊரே கோல்டு ஜரத்துல யாருமே இல்லம்மா. வேர்ல்ட் பாப்புலேஷனும் அவ்வளவு சேச்சுரேட் ஆயிடுச்சு. உனக்கு வேர்ல்ட் பாப்புலேஷன் பார்த்தா உனக்கு வந்து இப்ப ஒரு பிளேக் ஒன்று ஆரம்பிச்சதுன்னா பட பட படப்படன்னு பறவை இருக்குன்னா பக்கத்துல ஆள் இருக்காங்க.
வேர்ல்ட் பாப்புலேஷன் சேச்சுரேஷன் லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ ஃபுட்டு வந்து அந்த 8 கோடி பேருக்கு சாப்பாடு 800 கோடி பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணோம்னா அது ஈஸியான விஷயம் இல்லை. இப்போ யோசிச்சு பாரு, அது எவ்வளோ சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ அதில் தான் இன்இக்வாலிட்டி நடக்குது. அந்த மாதிரி விஷயம் இன்இக்வாலிட்டி நடக்கிறது தான் பிரச்சனை மாதிரி சண்டையாக வெடிக்குது. அதனால இட்ஸ் கோயிங் டு பி a tough time in controlling these things. இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் சமஹான். இது வந்து அந்த கவரில் போட்டிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சது. இது அதாவது நிறைய ஐட்டம் என்னென்னு தெரியாது. இது 10 ஐட்டமுக்கு மேலே போட்டு கஷாயம் மாதிரி. இது இருக்குது சென்னையில். அது ஒரு ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட் தான். சென்னைக்கு இம்போர்ட் பண்ணி செய்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸாக நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட சமஹான் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மேடம் குடிக்க போகிறாங்க. சுடு தண்ணியில் ஊற்றி குடிக்க போகிறாங்க இன்னைக்கு. என்கிட்ட இருந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட கோல்டுக்காக. மூக்கிலே குத்தணும். பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் இந்தியா பாகிஸ்தான் வர பற்றி கவலைப்படுறவங்க மூக்கில் குத்தணும். இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா பாகிஸ்தான் இல்லை. டாக்டர் சுதர்ஷன் இப்போ வந்து செய்கிறாரு. சமஹான் மிக்ஸ் பண்ணாரு. சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் தண்ணியை ஊற்றிட்டு போதுன்ட்டாங்க. பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை குடிக்கணும். சுதர்ஷன் சொல்றாங்க என்னெல்லாம் இருக்குன்ட்டு. கொரியாண்டர், கொத்தமல்லி, இஞ்சி, பிளாக் பெப்பர், மிளகு, வெனிவேல். அது ஒரு கட்டை, அதாவது வெனிவேல்ன்றது ஒரு கசப்பு கட்டை, வேப்பங்கட்டை மாதிரி இருக்கும் அந்த கட்டை. அப்புறம் இதுல லாங் பெப்பர். லாங் பேப்பர்னா என்ன? லாங் பேப்பர்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் விஷ்ணு கிராந்தின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியல தமிழ்ல. கியூமின் இருக்கு. கியூமின்னா சீரகம். அஜோவான் ஒண்ணு இருக்கு. கலங்கால் இருக்கு. கட்டுவேல் பட்டு இருக்கு. சிங்களத்துல சொல்லிட்டு இருக்காங்கப்பா. லிக்கரிஸ் அண்ட் கேன் சுகர். மொத்தம் எத்தனை பேரு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ingredients. மொத்தம் 15 இன்கிரீடியன்ஸ் போட்டு இதை செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்துதான் இப்ப மேடம் வந்து என்னோட நண்புடன் பெற்றுக்கொண்ட கோல்டுக்காக தடுப்பதற்காக குடிக்க போகிறார்கள். என்ன முறைக்கிறது பத்தியா? என்ன டேஸ்ட்? இனிக்குதா, கசக்குதா, இனிக்கும். அந்த என்ன சொல்றது, எல்லாம் மசாலா மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இந்த சுக்கு காஃபி மாதிரி வித்தியாசமா. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் போட்டது, அங்கங்க வளருது, பார்த்து எடுத்துக்கலாம். கேடுங்க, இருக்குது. சில இடத்துல தான் முளைச்சிருக்குது. எல்லாம் போட்டோம், நல்லா போட்டோம். இது பாருங்க, இன்னும் கூட எடுக்கணும். இதுல இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துருங்க. துளசி இது ஒரு மாதிரி முத்துனா பூ வந்துடும், இந்த மாதிரி ஆயிடும். இலையெல்லாம் ஆமா, பூ வந்துருச்சு. அப்போ இருக்கிறதெல்லாம் எடுத்து அதான் வேஸ்ட். இல்லைன்னா இது ஏன் பார்த்தியா கரெக்டாக தண்ணி காவா பக்கத்தில் நிற்கிது. ஃபுல்லாக தண்ணி மழை பெஞ்சா இந்த ரொம்ப
அதுல கொஞ்சம் பாப்போமா? அதுல கொஞ்சம் பிஞ்சு இருக்கு. ஆனா உங்களுக்கு தேவை போதும். இது போதும். இந்த ஓரத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. இவ்வளவு போதும் இன்னைக்கு சமையலுக்கு. புதினா கொத்தமல்லி எடுத்தாச்சு. வேர்க்கடலை வளருது பாத்தீங்களா? இங்க பாத்தா போட்டிருக்கு. கொஞ்சம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா அதுல போட்டு விட்டது வளருது. சரி ஒண்ணு போ. இங்க அதை கொடுங்க கூட. பீட்ரூட்ல கொஞ்சம் நல்ல இருக்கலாம்ல. ஒரு வாரத்தில் இருக்கலாம் பீட்ரூட். போட்டு பார்ப்போம். பிரியாணிக்கு நல்லா இருக்காங்க. இது கலர் மாறிடுச்சு. பாத்தீங்களா? காட்டு செடி வளர்றதுக்கு வரம்பே இல்லை. எங்க வேணா வளர்றது. ஆமா. சரி வாங்க துளசி எடுப்போம். நீங்க ஒரு சைடு நான் இங்க. இங்கேயும் ஒரு பேஷன் கீழே ரெண்டு பேஷன் கீழே கொட்டி கிடைக்குது. புதினா பாத்தீங்களா? எப்படி நாட்டு புதினா நல்லா இருக்குது. வாசனையா இருக்குது. நாட்டு புதினா, காட்டு புதினா. காட்டு புதினா எப்படி இருக்கும்? பரவாயில்ல. காட்டு எங்க பார்த்து நாட்டு புதினா காட்டு. கேமரா மக்களுக்கு காட்டு. மக்களுக்கு இன்னைக்கு நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம். ஒருத்தங்க மிஸ்ஸிங். எங்க போயிருக்கோம் கண்டுபிடிக்க. யாரு மிஸ்ஸிங்? பாட்டி அம்மா அத்தை மிஸ்ஸிங். அவங்க இப்போ சொந்தக்காரங்க வராங்க இந்தியால இருந்து. அதுக்காக ஏர்போர்ட் போயிருக்காங்க கூட்டிட்டு வர. அதனால அவங்க இன்னைக்கு வீடியோல கிடையாது. அதாவது சொல்லுவாங்களே பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஆடுவாங்கல்ல, அது மாதிரி சாரா இன்னைக்கு எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டா அப்படின்னு. எப்படி நான் சொல்ல வேண்டியது மகன் சொல்றேன். என் மாமியார் ஊருக்கு போயிட்டான்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு காலையில பிரியாணி வேற இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சி பாருங்க மக்களே. நான் சொல்லல, இதெல்லாம் வம்பு. உன் மனசுதான் எனக்கு தெரியுமேமா. நீங்க அங்க நின்னு பேசுறது கேட்காது. நீங்க அங்க தூரமா நின்னு பேசுறீங்கள, கேட்காது. என்ன கீழே உட்காந்துட்டா எழுந்திரிக்க கஷ்டமா இருக்கு. புதினா பத்தாது இல்ல. புதினா சட்னியா இருக்கு. புதினா துவையல் அரைக்கணும். எடுக்கணும். பறிக்க பக்கத்துல யாரும் சொல்லி கொடுக்கணும் எனக்கு. இந்த காலத்து பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியலமா போட்டோகிராஃபி. நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா கிடைத்து விட்டது. அதுல ஒரு பழம் வர அடியிலே ஒண்ணு இருக்கு. ரேஷன் அடியிலே ஒண்ணு இருக்கு. டெய்லி ஒரு 2 எடுத்து வைக்கிறோம் ஃப்ரிட்ஜில். பாருங்க நல்லா இருக்குது. சரி போலாம். இந்தாங்க துளசி எடுத்துட்டு போயிருங்க. தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பக்கிட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இங்க பாருங்க. இது தீனி போட போறேன் கோழிக்கு. எப்படி இந்த தீனியும் கொஞ்சம் போடுவோம். அதுக்கப்புறம் கிச்சன் வேஸ்ட் கொஞ்சம் அந்த சிமெண்ட்ல போடுங்க. சிமெண்ட்ல போடு. இந்த சோறுகள், காய்கறிகள், பழங்கள். ஆக்சுவலா ஒரு கோழி ஒரு நாளைக்கு
200 கிராம் சாப்பிடணும் ஒரு கோழி. அந்த குட்டி செட்லாம் காணும். அது சாப்பிடாது. அது போட்டு கொஞ்சம் போடுங்க உங்களுக்கு. அது மற்ற செட் எங்க? இப்பதான் ஒருத்தரா தேடி வரான். வாத்துங்களை காணும். வாத்துக்கு போய் போட்டு வருவோமா? அந்த சைடு அதான் இப்ப பாரு, இது வந்து சாப்பிட்ற, இது வந்து புல்லு, இலை, கீரை, கொடி, செடி, அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிடும். அதுக்கு வந்து அடிஷ்னல் நியூட்ரிஷனா இந்த சாப்பாடு கொடுப்பேன். ஒரு நாளைக்கு நம்ம வந்து சொன்ன மாதிரி அரௌண்ட் 200 கிராம்ஸ் 160 to 200 கிராம்ஸ் ஃபுட் தேவை ஒரு கோழிக்கு, ஒழுங்கா ஹெல்த்தியா அதுக்கு டயட் எடுக்கிறதுக்கு. அந்த பக்கம் வாத்துக்கும் போட்டுருவோம். அது இருக்கு தட்டுல தான் போடணும். ஏன்னா மண்ணில் அதுக்கு சாப்பிட தெரியாது. வாத்தெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. மக்க கோழி இங்கே நிற்கிது பாரு. நான் எத்தனை கோழி போடு. கோழியும் சாப்பிடுது பாரு. தண்ணியை லைட்டாக திறந்துடும். அப்போ வார்த்தை தண்ணியை குடிச்சிக்கும். வாத்துக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 300 கிராம் சாப்பாடு போடணும். 300 கிராம்ஸ் மினிமம் போடணும். அது விடுமா வந்து சாப்பிட்டு விடு. எல்லா வாத்து தட்டு மேலே ஏறி நின்று மிதிக்குது. இதே செட்டை தான் திருப்பி வந்து சாப்பிடுதுல. அந்த வாத்துக்கு பயம். அது ரெண்டும் தனியா நிக்குது. இங்க பாருங்க, அடியில ஒரு பெரிய பழம் ஒன்று இருக்குது. எடுத்துருவோமா? எடுத்துருவோம். கீழே இங்க பாருங்க, கிட்ட பாப்பா. இங்க பாரு. மிகப்பெரிய பழம். எங்க ஒன்று இருக்கு. வா, அங்க ஒன்று இருக்குது பார்க்கலாம். மண்ணு பட்டுச்சு. இது வந்து மழையில வந்து இப்படி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. கழுவுனா நல்லா கிளீன் ஆயிடும். இந்த லெமன் வந்து பெருசா யூஸ் பண்ண முடியல. ஜூஸ் போடுறது அந்த மாதிரிலாம். சும்மா இந்த சமையல் பண்ணுறதுக்கு இதை வந்து சீவி போய் கிரேட் பண்ணி மேரினேட் பண்ணி போ. இது கிரேட் மேரினேட் பண்றதுக்கு கிரேட் பண்ணலாம். கிரேட் பண்ணி போடுறதோட அவ்வளவுதான். ஜூஸ்லாம் நல்லா இல்ல. ஆமா, லெமன் ஜெஸ்ட் வந்து மீட் மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ளேவருக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணலாம். அது ஜூஸ் எல்லாம் நல்லாவே இல்ல, கசக்குது. ஆனா விக்கிறாங்க இது கடையில. இது நான் பிட்டர் லெமன் காய்கறில பார்த்தேன், கிலோ 1200. பிட்டர் லெமன் நம்ம கிட்ட ஒரே ஒரு இந்த படர்ந்து இருக்குது பாருங்க, பெரிய செடி அவ்வளவுதான் இருக்குது. ஆனா நிறைய காய் நாங்க எடுக்கிறோம். அதுல அது ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் கொடுக்குறோம். ஆமா, எல்லாரும் கொடுத்துருவோம். நாங்க சாப்பிட மாட்டோம். எங்க ஃப்ரெண்ட் இப்ப இதை எடுத்துருக்கல, அப்படியே ஃப்ரிட்ஜ்ல போட்டு வைப்பேன். இன்னும் கூட பெரிய காய் அங்க பாருங்க, நடுவுல ஒண்ணு இருக்குது. எங்க ஃப்ரெண்டு மாத்தினதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அடிக்கடி வாங்கி போயிருது. நடுவுல பாருங்க, ஏய், இது எல்லாம்
மழை இருட்டிட்டு இருக்குது, தேங்காய் இல்ல, அதனால இப்போ அவசரமா செம்ம வெயில் சூடுல, எல்லா இடத்துலயும் சூடுதான். இங்க குறைவு. இட்லி கடை ஆனந்தராஜ் தலையில போடு. தேங்காய் தூக்கிட்டு வராரு. தேங்காய் பறிக்கிறதுல எக்ஸ்பர்ட் மேல இருக்கிறாரு தங்கராஜ். தலைமையில போட்டுறாதீங்க ஆனந்தராஜ் பாவம். நீங்க ஓடுங்க அந்த பக்கம், அங்கே நின்று புடுங்க, ஆனா தலையில போட மாட்டாரு. கீழே எவ்வளவு தேங்காய் கிடக்குது பாருங்க. இருட்டா இருக்குது, மழையில ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நைஸா வெளியே நின்று ஜூஸ் குடிக்கிறான் ஐஸ் போட்டு. ஏய் இங்க வா, என்ன ஜூஸ் அது காட்டு. என்னன்னா பேஷன் இருந்துச்சு பாருங்க, காலையில நம்ம அந்த மின்ட் கொரியாண்டர் எல்லாம் எடுத்தோம் பாத்தீங்களா, கொத்தமல்லி புதினா எல்லாம் எடுக்கும்போது பேஷன் 2 விழுந்துருந்துச்சு பாத்தீங்களா. அப்ப அதை பார்த்த உடனே ஒரு சின்ன இது வந்துச்சு, ஒரு சின்ன ஒரு ஆசை. என்னன்னா ஃப்ரிட்ஜ்ல ஜிஞ்சர் பியர் இருந்துச்சு. ஜிஞ்சர் பியர்ங்கிறது இங்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்க், கூல் ட்ரிங்க் தான், சாஃப்ட் ட்ரிங்க். அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த பேஷனை எடுத்து அதுல உள்ள இருக்க பல்ப்பும் கொஞ்சோண்டு பிரவுன் சுகர், மின்ட் லீவ்ஸ் கொஞ்சோண்டு போட்டு அதை லைட்டா இடிச்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் புளிஞ்சி ஐஸ் கியூப்ஸ் போட்டு அந்த ஜிஞ்சர் பியரோட அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கும்ல அந்த சீடோட. அத்தைக்கு மாமாக்கும் கோல்டுனால இவன் ஜாலியா குடிக்கிறான். அப்படியே யாருக்கும் தெரியாம அப்படியே குடிக்கலாம்னு பார்த்தேன். காட்டு அந்த ஜூஸ் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். இப்படி வா, இப்படி வா, பக்கத்துல காட்டு. இங்க பாருங்க எப்படி வச்சிருக்கிறோம், ஐஸ் எல்லாம் போட்டு இருக்குது. கீழே இப்படி இறக்கி உள்ள பார்ப்போம். இங்க பாருங்க மின்ட்டெல்லாம் குடி பா, சூப்பரா சில்லுன்னு அடிக்கிற வெயிலுக்கு. இங்கேயும் இப்போ வர வர வெயில் சூடு இருக்குது. சரி குடி, நல்லா ஜாலியா. எப்படி இருக்கு? நல்லா சிறுன்னு அந்த ரொம்ப பிடிக்கும். சரி கோல்டு சரியாயிட்டோன்னா எங்களுக்கு போட்டு கொடு. கண்டிப்பா போட்டு தரேன். ஓகே. பாப்கார்ன் செய்ய போறோம். அதுக்கு பாப்கார்ன், பட்டர் இருக்குது, உப்பு, எண்ணெய், குக்கர் ரெடியா இருக்குது. இப்போ போட போறோம். பாப்கார்னை சாப்பிட்டுட்டு டீ குடிப்போம். அவ்வளோதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். எண்ணெயிலே கொஞ்சம் உப்பு போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பாப்கார்னை போட்டுடணும், பட்டர் கொஞ்சம் போடணும். இப்போ பானை போட போறோம். கீழெல்லாம் கொட்டி அப்படியே கொஞ்சம் போடணும். அப்பதான் 3 பேருக்கு, அதனால இவ்வளவு போட்டுருக்குறாங்க. பட்டர் ஒரு சின்ன இது வச்சு அதில் போட்டுட்டாங்க. மெல்ட் ஆகிட்டு அப்புறம் இதில் போட்டுடலாம். இங்கே பாருங்க, இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த குக்கரை மூடிட்டாங்க. குக்கர் மூடியே போடலாம், இது என்னமோ புது விதமா சப்பாத்தி கட்டையை வச்சு மூடி இருக்கிறாங்க. இன்னைக்குதான் இப்படி நடந்துருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை. இப்படி பாப்கார்ன் வெடிக்குது, சத்தம் கேட்குது. கொஞ்சமா சைடு திறக்கலாம், ஆனா அடிக்கும் வெளியே. அங்க பாருங்க, அடிக்குது. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், ஏன்னா அடியில் அப்படியே பிடிச்சிக்கும், கருப்பாயிடும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும்.
இதில் மெல்ட் ஆயிடுச்சு. பட்டர் இது மேலே ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாப்கார்ன் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீழே கொட்டுறாங்க. சூப்பராக இருந்துச்சு மக்களே, நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ டீயை ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டு பாப்கார்னை சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடிக்க வேண்டியதுதான். ஓகே, நான் குளிக்கிற பொடி அரைக்கிறேன். செம்பருத்தி பூ, ரோஜா இதழ், ஆவாரம்பூ, இதை 3 நல்லா காய வச்சுருக்குறோம். வாசனையாக இருக்குது. இதுக்கு கடலை மாவுக்கு கடலைப்பருப்பு வாங்கி வச்சுருக்கேன். பச்சை பயிறு, இதுக்கு கஸ்தூரி மஞ்சள் பவுடர் வாங்கி வச்சுருக்குறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குளித்தா நல்லா வாசனையாக ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெல்லி செய்ய போகிறோம். ஸ்ட்ராபெரி 250 grams இருக்குது. ஸோ இந்த 250 gramsக்கு அக்கார்டிங் டு பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 1 liter தண்ணி, நல்லா கொதிச்ச தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த தண்ணி எல்லாத்தையும் ஒரே இதாக ஊற்றி நமக்கு இதை டிசால்வ் பண்ண முடியாது. அதனால முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நம்ம இந்த ஜெல்லியை இப்படி இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை நல்லா கலந்துக்கணும். அடியில் இருக்க இந்த பவுடர் எல்லாம் நல்லா டிசால்வ் ஆகும். அதில் சுகரும் கலந்துருக்கோம்ல, அதில் எல்லாமே ப்ரீ மிக்ஸில் அந்த பேக்கெட் இருக்கும். இது ஜெலட்டின் பேஸ்ட்னால ஜெலட்டின் பவுடர் இருக்கும். அதனால இந்த கிரானியூல்ஸை டிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்படி இந்த மாதிரி நம்ம அடிக்கணும். ஆமாம், கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த இந்த பவுடர் டிசால்வ் ஆகணும் இந்த தண்ணியில். இல்லைன்னா அது ஜெலட்டின்ன்றதுனால குயிக்காக செட் ஆக பார்க்கும். அப்புறம் நம்ம சாப்பிட்ற நேரம் அப்படியே அந்த கம் மாதிரி படம் கம் மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். மணல் மாதிரி கழிப்படும். அந்த ரவை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டாக. இப்போ அது நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம நல்லா அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. இது அடுத்த பேக்கெட். இது என்ன கிரீன் ஆப்பிளா? கிரீன் ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரி. இந்த ஜெல்லி நம்ம எதுக்கு ரெடி பண்ணுறோம்னா, இதை வச்சு நம்ம ஜெல்லி மட்டும் செய்ய போகிறதில்ல. இன்னைக்கு இதை வச்சு ஒரு டெசர்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பேர் புரோக்கன் கிளாஸ் ஜெல்லி. அதாவது 2 கலரில் ஜெல்லி எடுத்து நம்ம அதை கண்டெய்னரில் செட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக வெட்டி ஒரு கஸ்டர்ட்க்கு நடுவில் செட் பண்ண போகிறோம். அதை சூப்பராக இருக்கும். நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே லைட்டாக ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிடலாம். இப்போ சூடாக அப்படியே வச்சுக்கலாமா ஃப்ரிட்ஜில்? சூடாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான். ஏன்னா நம்ம இந்த ஹீட்டோட இதை ஃப்ரிட்ஜில் போட்டோம்னா ஃப்ரிட்ஜுக்கு நம்ம ஒரு எக்ஸஸான ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம். ஏன்னா இந்த ஹீட் ஃப்ரிட்ஜ் உள்ளே போச்சுன்னா அந்த ஃப்ரிட்ஜ் அந்த ஹீட்டை டிடெக்ட் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யும் இந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு. அதனால அது ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஸ்ட்ரெயினுங்கிறதுனால நம்ம அதை ஹீட் பண்ணி, மற்றது இந்த ஹீட் சூட்டோட நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டோம்னா மற்ற இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ், நீங்கள் மீட் இல்லை வெங்காயமோ அந்த மாதிரி எதுனா வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரிட்ஜ் உள்ள அந்த சூடை என்ன பண்ணும், எல்லாத்தையும் அந்த ஜெல்லி இழுத்துக்கும் அதை. அப்புறம் இதுல எல்லா மசாலா வாடையும் கறி வாடையும் பூண்டு இஞ்சி பூண்டு அப்புறம் உள்ள இருக்க அந்த கறி எல்லா வாடையும் இதுல அடிக்கும். நல்லா இருக்காது. அதனாலதான் அதை கொஞ்சம் லைட்டா ஆற விட்டுட்டு அந்த சூடு போனதுக்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல போட போறோம். சரி, அடுத்த கலர் கிரீன் ஆப்பிள். தண்ணி சூடானதுக்கு அப்புறம் தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. நம்ம தண்ணியை கொண்டாந்துட்டு அடுத்த ஜெல்லியையும் டிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, பை. அடுத்ததுக்கு தண்ணி ரெடி. தண்ணி சூடா இருக்கு. போல் எப்படியும் அடியில் ஹீட் வர போறதுனால நம்ம
பாட்டி மாவுடைய பழைய காலத்து பலகை. டேபிள் கிளாத் நம்ம காப்பாற்றணும். இல்லைன்னா பாட்டி உன்னை ஒரு வழியாக்கிடுவாங்க. ஆமா, ஏன்னா இந்த டேபிள் டெரர் பாட்டியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஞாபகம் இருக்க வரைக்கும் நாங்க குட்டி பசங்க காலத்துல இருந்து இந்த டேபிள் இருக்கு. அதனால என்னோட வயசு ஜாஸ்தி இந்த டேபிளுக்கு. அதனால பாதுகாப்பா பார்த்துக்கணும் நம்ம. ரைட், ஓகே. அடுத்து நம்ம ஆப்பிள் ஜெல்லியையும் உள்ள ஆட் பண்ணியாச்சு. சேம் as பிஃபோர். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கலர் எவ்வளோ அழகா இருக்குல்ல. கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த கலர் மிக்ஸ் ஆகி வேற கலர் ஆகிடும். அது மாதிரியே அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ரெட்டு க்ரீனு ஆரஞ்சு போட்டினா ஒரு ஃப்ளாக் கலரில் வந்துடும். ஏன்னா நம்ம ட்ரை கலர் இதுக்கு செய்ய போற மில்க் கஸ்டர்டும் ஒயிட்டுங்கிறதுனால ஆரஞ்சு கலர் மட்டும்தான் நமக்கு மிஸ் ஆகுது. ஆரஞ்சு கலரும் நம்ம அடுத்த வாட்டி செய்யும் போது கண்டிப்பா ஆரஞ்சு கலரும் சேர்த்துக்கலாம். மாமாட்ட சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி நம்ம அடுத்த வாட்டி அப்படி ரெடி பண்ணலாம். இப்போ அது ஓரளவுக்கு நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ மிச்ச தண்ணி ஊற்றிடுவோம். அதாவது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இதை டிசால்வ் பண்ணிட்டு இந்த சைட்லலாம் ஒன்றுமே ஒட்டாத மாதிரி பார்த்துட்டு ஃபேன் போட்டுடலாமா? ஆமாம், ஃபேன் போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் ஆறும். ரைட், இது அந்த ஹாட் வாட்டரில் ஹீட் வந்து அப்படியே இதில் சில நேரம் இருக்கும். அதனால இது கொஞ்சம் கூலாகிறதுக்கு டைம் ஆகும். அதனால நம்ம இதை இப்படி ஒரு டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே கூல் பண்ண விட போகிறோம். இது அடுத்த கலரு. அடுத்து ஆப்பிள் ஜெல்லி. வைத்து கலர்ஃபுல்லாக இருக்குது. ரைட், சூப்பர். ஜெல்லியில் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு ஒரு ஆப்பிளை மட்டும் கட் பண்ணுறாங்க. பைனாப்பிள் கூட இருக்குது, அதையும் கட் பண்ணி அது சாப்பிட்டாச்சு. இதை வந்து இந்த ஜெல்லி கூட போட போகிறோம். எடுத்து போடுப்பா. அடுத்தது இது பைனாப்பிள். அது அப்படியே செட் ஆகிடும் மேலே.
என்ன பண்ண போகிறேன்? இப்போ ஜெலி வந்து நம்ம கூல் ஆயிடுச்சு. அதுக்கு ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி போட்டிருக்கோம். ஆப்பிள், பைனாப்பிள் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம் கொஞ்சம் ஃப்ளேவர் வர்றதுக்கு ஜெலிக்கு. அதனால இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா நல்லா கூல் ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் போட்டால் நல்லா அழகா செட் ஆகி வந்துடும். படாம செய்யாம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. போட்டுக்கிட்டு 225 வருதா? இப்போ நம்ம இதை வந்து ஒரு 3:30க்கு வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஜெலி தெரிஞ்ச அளவில் நல்லா ஆரியும் இருந்ததுனால ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour 2 நேரம் செட் ஆகிடும். நம்ம அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜெல்லி செட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம கஸ்டர்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. கெஸ்ட்டு வர்றதுனால அவங்களுக்கு இந்த பூ செட் பண்ணுறோம். நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது. மழையில் வேற நனைஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது 1 வாரத்துக்கு கூட அப்படியே இருக்கும் தண்ணியில் வச்சா. தண்ணி கம்மியானால் தான் காஞ்சிரும். மழை வேறு இருட்டிட்டு இருக்கிறதுனால இருட்டாக இருக்குது. அவ்வளோதான். அவ்வளோதான் மக்களே, மழை வந்துருச்சு. டெய்லி ஈவினிங்கில் மழை வர மாதிரி இன்றைக்கும் வந்துருச்சு. இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.